பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரிவு ஆண்ட காலத்திலும் கோரேசு ஆண்ட காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. இப்போ நம்ம யார் ஆளுகை செய்யாத முக்கியம் இல்லை, யார் ஆளுகை கீழே இருக்கிற முக்கியம் இல்லை, நம்மை கர்த்தர் ஆளுகிறாரா என்று பார்க்க வேண்டும். தானியேலுடைய காரியம் 2-3 அரசர்கள் மாறின போதிலும் அவனுடைய காரியத்தில் தோல்வி இல்லை. ஆட்கள் மாறினார்கள், அரவணையிலே அமர்கிறவர்களுடைய அதிகாரங்கள் மாறுகிறது, ஆனால் அவனுக்கு இருக்கிற மேன்மை மாறவில்லை. இப்போ உங்கள் வாழ்க்கை போன வருஷம் நல்லா இருந்த, இந்த வருஷம் ஒரு வருத்தமாக இருக்க, அடுத்த வருஷம் எப்படிக்கோ தெரியலையே, சில குழப்பத்தோடு சில பேசுவது உண்டு. உங்கள் காரியங்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால், தேவனுடைய ஆலோசனை வாழ்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் காரியங்கள் ஜெயமாகி முடியும். ஒரு ஆண்டு போல இன்னொரு ஆண்டு இல்லைங்க சொல்லக்கூடிய நிலைக்கு வாழ்க்கை போகாது. அதைத்தான் தானியேலுடைய காரியம் சின்ன வயதிலிருந்து அவன் முதிர் வயது வரைக்கும் அவன் செயல்களிலே அவன் தோல்வி காணவில்லை. எதிரிகள் வந்தார்கள், போராட்டங்கள் வந்தது, எதிர்ப்பாளர்கள் மிகுந்த இடத்திலே அவன் வாழ்ந்தான். ஆனாலும் அவன் காரியம் ஜெயமாய் முடிந்தது. 3 உச்சபட்சமான விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்தது. நிறைய இருக்குது, அதில் 3 மட்டும் சொல்கிறேன். முதல், பைபிளில் தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கு 8ஆம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்திலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணினான். ஒரு மனிதன் அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்த யாராக இருந்தாலும் அவன் கட்டுப்பாடோடு வாழ கத்தர், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், தன்னடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, தன்னை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கிறான் என்றால் அவன் அடைய வேண்டிய இலக்கை அவனால் அடைய முடியாது. அநேகர் அந்த சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது, மனதை கட்டுப்பட முடியாது. அதான் கண் போன போக்கிலே போகிறவர்களாய், மனம் போன போக்கிலே போகிறவர்களாய் ஒரு மனுஷன் மாறும்போது அவன் வாழ்விலே அவன் அடைய வேண்டிய உயர்வை, வெற்றியை அவன் அடைய முடியாது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அந்த 16லேருந்து 20க்குள்ள இருக்க அந்த காலகட்டத்தில், இந்த டீனேஜில், வாலிபத்திலே அவன் கட்டுப்பாடு இருந்தான். அவனோடு நண்பர்கள் இல்லை, பெற்றார் இல்லை, அவனை கண்காணிக்கக்கூடிய வீட்டில் யாரும் இல்லை. வேறொரு நாட்டிலே அவன் அடிமையாக இருக்கிறான், ஆனாலும் அவன் ஒழுக்கமாக இருந்தான். சில பேர் பெற்றாருக்கு முன்பாக, போதகருக்கு முன்பாக ஒழுக்கமாக இருப்பார்கள். யாரும் இல்லாத போது அவன் நிலை மோசமாய் மாறி போகும். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் சுயநீதி உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவன், தன்னடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் தீர்மானிக்கிறானோ கண்டிப்பாக அவன் காரியம் ஜெயமாக முடியும். 2வது, அதே தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் யோசனையும் புத்தியுமாக பேசினான். நிறைய பேருக்கு அந்த பேச்சில் ஒரு மெச்சூர் இருக்காது, முதுமை இருக்காது. அறிவாகவோ திறமையாகவோ சமயோசிதமாகவோ இல்லை என்றால் நல்ல எதிர்மறையான சிந்தை இல்லாமல் நேர்மறையான சிந்தை உள்ளவர்களாக பேச தெரியாதவர்கள். அங்கே பேச்சிலே கண்டுபிடிக்கலாம் அவர் முதிர்ந்தவர்கள் அல்லவா, எந்த அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டிருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கிற சோதனை பாடுகிற நடுவிலே அவங்க யாராக தன்னை வெளிக்காட்டுகிறார்கள். அநேகர் சந்தோஷம் வரும்போது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், துக்கம் வரும்போது சோர்ந்து போவது, சிலர்லாம் 2மே சமநிலையோடு நடந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பேச்சை வைத்தே நீங்கள் யார் என்று கண்டுபிடித்து விடலாம். அப்போ நன்மை தீமையும் உங்கள் நாவின் கீழே இருக்கிறது, மரணமும் ஜீவன் நாவின் கீழே இருக்கிறது. நீங்கள் அழகாக பேசவோ இந்த காலத்துக்கு ஏற்ற போல நீங்கள் புத்தியும் யோசனையும் அறிவாய் நடந்து கொண்டால் உங்கள் காரியங்கள் ஒரு நாளும் தோல்வியாக முடியாது. அப்போ தானியேல் அவன் யோசனையும் புத்தியுமாக நடந்து கொண்டான், பேசினான். அதனாலே அவனுடைய காரியங்கள் ஜெயமாக மாறினது. நிறைய பேருக்கு பக்தி இருக்கிற அளவுக்கு புத்தி இருக்காது. புத்தியை எந்த அளவுக்கு அவங்க வெளியே கொண்டு வருகிறார்கள், புத்திக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள், அறிவுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள், அவர்கள் அறிமுகமானவர்களாக மாறுவார்கள். தானியேலுடைய காரியம் ஜெயமாக போனதற்கு அவன் புத்தியும் யோசனையுமாக பேசினான். 3வது, தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக முடிந்ததற்கு இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான், தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறவனாக இருந்தான். அருமையானவர்களே, ஒருவேளை கடல் நம்பிக்கையில் இருக்கலாம், ஏதோ பேரு புகழுக்கு இல்லை என்றால் எல்லாமே போல நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் மனதார நீங்கள் இறைவனை நோக்கி வேண்டும் போது, ஜெபிக்கும் போது, தெய்வமே எனக்கு இறங்கு சொல்லும் போது அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாள் சத்துருவின் கையிலே கொடுப்பதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை, உங்கள் காரியங்கள் அழகாய் நேர்த்தியாய் ஜெயமாய் முடியும்.
அப்போ நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம அறிவுக்கு மேலே இறை நம்பிக்கையும் இறை பற்றும் இறைவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தோல்வியில்லாத ஒரு வாழ்க்கை தரும். தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. அவன் தெய்வ நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான், அதை நம்பினான், அதை நோக்கி வேண்டினான், அவன் காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். இந்த 3 விஷயங்களிலே நீங்கள் கட்டுப்பாடு உள்ளவர்களாகவும் புத்தியாய் யோசனையாக நடந்து பேசுகிறவர்களாகவும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். God bless you. God bless you.